ஓட்டுக்கு பணம் கை கொடுக்கும் என்று கட்சிங்கள்லாம் நம்புறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தேன். இப்போ மெயினாக நம்ம கட்சிங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுத்து 5000 4000 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு, மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்புகிறாங்க. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். பொதுவாக நம்ம கோவிலில் வந்து பார்த்தோம்னா மெயினாக கர்ப்பகிரகம் இருக்கும், ப்ளஸ் அர்த்த மண்டபம்னு ஒன்று இருக்கும், முன்னால் ஒரு மண்டபம் இருக்கும். அதுக்குள்ளேயே போகக்கூடாது யாருமே, ப்ரீஸ்ட்டுங்க தான் போகலாம். ஸோ நான் கோவிலில் வந்து போனேன், ஒரு ஆர்த்தி காமிச்சார் ப்ரீஸ்ட்டு. அப்புறம் வந்து உள்ளே போயிட்டார் திரும்பி. அப்போ வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, அர்த்த மண்டபத்துக்குள்ளே கால் வைக்கிறதுக்காக போச்சு. போன உடனே ப்ரீஸ்ட்டுக்கு செம்ம கடுப்பாகி அடிக்கிறதுக்கு கை வாங்கினார் அவர். வெளில போன்ட்டுன்னு. ஆனால் உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, இந்தாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்சணை கொடுக்கறதுனா அப்படியே அவர் மூஞ்சியில் அவ்வளோ 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. அதை பார்த்தா நமக்கே தெரியுது. ஸோ வந்து கேஷ் அப்படின்னு கொடுக்க மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம சந்தோஷம் வருது கேஷ். அதனால தான் பார்த்தோம்னா நம்ம ஊர்லேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா புயல் நிவாரண நிதி எல்லாம் வரும்போது கேஷாக கொடுக்கறதுக்கு காரணமும் இதான். ஸோ மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு வந்து மாதிரி பணம் அப்படின்னு கொடுக்க மக்களுக்கு வந்து உடனே ஒரு விசுவாசம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், நம்ம கட்டாயமாக ஓட்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்கறது அப்படின்ற நமக்கு ஒரு தோணுது நமக்கு.